உள்ளாட்சி செயலர் போஸ்டிங் எல்லாரும் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. நிறைய கேண்டிடேட் ஃபீஸ் ப்ராப்ளம் நிறைய வருதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒன் டைம்லேயே ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே பண்ணிட்டு வெளியே வாங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பே பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய் உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு உள்ளே போனீங்கனாலும் பே பண்ணலாங்க. ஒரு சில டைம் வந்து ஃபெயில்டுன்னு சொல்லி வந்துடும். அதனால் ஃபஸ்ட் டைமே நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்டு நிறைய பேருக்கு பே ஆகினோடனே ஃபெயில்டு ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் இனிஷியேட்டிவ்னு சொல்லி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய் அந்த நம்பர் அதிக போட்டிங்கன்னா பே பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அதனால் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நியூவாக அப்ரோச் பண்ணுறது என்னை பொறுத்தளவு பெஸ்ட்டு. ஏன்னா அது அவங்க சைட்லேருந்து போன டைமு அப்படி தான் கரெக்ஷன் இருந்துச்சு. அதை கரெக்ட் பண்ணவே இல்லை. இந்த டைமும் அதே மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நியூவாக அப்ரோச் பண்ணுறது தான் என்னை பொறுத்தளவு பெட்டருங்க. ப்ளஸ் நீங்கள் நிறைய பேர் பேமெண்ட் பே பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப அவசரமாக உள்ள பேமெண்ட் உள்ளே போனோன்னே வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன மாதிரியான கொஷின் கேட்பாங்க, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ், எப்போ கால் லெட்டர் வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அப்ளிகேஷனே November 9 வரைக்கும் இருக்குது. November 9 வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மறக்காமல் அப்ரோச் பண்ணீங்க, அப்ளை பண்ணிங்க. ஃபீஸ் டீட்டெயில் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 100 rupees தாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லி ஆல்ரெடி நாமளே சொல்லிட்டோம். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே அப்லோட் ஆகி பேமெண்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கால் லெட்டர் வந்து நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் எண்டிங்கில் வரலாம், இல்லாட்டி டிசம்பரில் வரலாங்க. நவம்பர் எண்டிங் ஆர் டிசம்பரில் கம்பல்சரி கால் லெட்டர் வந்துடும். அப்ளை பண்ணிங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குமா டெஸ்ட் நடக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து மேக்ஸிமம் இன்டர்வியூ தான் அதில் சொல்லிக்கிறாங்க. ப்ளஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூக்குள்ள தான் ஒரு கொஷின் கொடுத்து அதை ரைஸ் பண்ணி கூட கேட்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் இன்டர்வியூ பிளான் பண்ணி நல்லா உங்களை நிறைய கொஷின் தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் ஜிகே கொஷின் நிறைய தெரிஞ்சுக்குங்க. ப்ளஸ் உங்களோட ஊராட்சியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குங்க. அதே ஊராட்சி செயலாளரோட பணிகள் என்ன, மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இப்போ அதிகாரி இல்லாத போது மக்கள் வந்து உங்களை பார்க்க வந்தாங்கன்னா எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, இது போல் நிறைய கொஷின் கேட்பாங்க. நான் 1 or 2 கொஷின் சொல்கிறேங்க. ஊராட்சி ஏன் வந்து ஊராட்சி செயலாளராக பணிபுரிய விரும்புகிறீங்கன்னு சொல்லி கேட்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் முதல் நோக்கம் என்னமாக இருக்கும், ஊராட்சி செயலாளராக பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் உங்களோட முதல் பணி என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் கிராம மக்களோட எப்படி தொடர்பு கொண்டு ப்ராப்ளத்தையெல்லாம் கரெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நேர்மை என்றால் என்னன்னு சொல்லி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அது இல்லாமல் ஊராட்சி தலைவர் எலெக்ஷன் எத்தனை இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்குன்னு சொல்லி கேட்கலாங்க. அதே போல் நெக்ஸ்ட் கொஷின் வந்து மக்களோட நம்பிக்கை ஏற்படுறதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் நேர்மையாமல் அவங்க உங்ககிட்ட ஒரு ஒர்க் வந்தாங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கனாவே அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடும். அதனால் இது மாதிரி கொஷின் பேசிக் கொஷின் கேட்கலாம். ப்ளஸ் ஜிகே கொஷின் நிறைய அப்டேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்போ சுதந்திரம் கிடைச்சது, எப்போ குடியரசு கிடைச்சது, எப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது, நெக்ஸ்ட் வந்து கிராம சபை ஆண்டுக்கு எத்தனை கிராம சபை கூட்டம் நடைபெறும், அது என்னென்ன டேட்டுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஊராட்சி செயலரோட பணிகள் என்னென்ன, அவரோட ஒர்க் டைமிங் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுனா மட்டும்தான் எக்ஸாம் நீங்கள் நல்லா அப்ரோச் இன்டர்வியூ நல்லா அப்ரோச் பண்ண முடியுங்க. ப்ளஸ் ஜிகே கொஷின் ஓரளவுக்கு இது தெரிஞ்சு வச்சுட்டு உங்கள் மாவட்டத்தை பற்றி ஃபுல் A to Z எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர் ப்ளஸ் உங்களோட மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சி இருக்குது, எத்தனை ஊராட்சி ஒன்றியம் இருக்குது, ஊராட்சி ஒன்றியமெல்லாம் இணைந்தது என்ன, மாவட்ட ஊராட்சி அமைப்பு, மாவட்ட ஊராட்சி தலைவர் யார், இது எல்லாமே பேசிக் கொஷின் எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். நம்ம சேனல் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வீடியோஸில் இருக்குங்க. நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்ம வீடியோஸில் உள்ளே போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குங்க. எல்லாமே பார்க்கலாம். ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டிருக்கிறோம். அதில் எல்லாமே A to Z ஜிகே கொஷின் எல்லாமே கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மார்க் இன்டர்வியூ ஃபார்மேட்டில் ஒரு வீடியோஸும் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஊரக வளர்ச்சித்துறையோட அமைச்சர் யாருன்னு சொல்லி இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு அது எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து ப்ராப்பரான ரிப்ளை வருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.